நம்ம செத்துட்ட அப்புறம் நமக்கு அழிவே இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கைக்குள்ள போனோம்னா அதுக்கு இயேசு மட்டும் தான் வழி. மச்சி, காலிலே கட்டிங் போட்டாதான் அந்த நாளே சொஜாவா போகுது. ஆமா மச்சி. இயேசு உங்களே நேசிக்கிறார். யாரும் எந்த பாவமும் பண்ணாதீங்க. இயேசுவை நம்புங்க. இயேசு உங்களுக்கு சமாதானம் தருவார். மச்சி, இவனுக்கு மேல மச்சா பண்ணுறானுங்க. ஊரா தூரம் கும்பலை கூட்டு சுத்திக்கின்னு மைக்க பூச்சி கத்திக்கின்னு நோட்டீஸ் குத்துக்கின்னு மதமா சுத்திக்கிறானுங்க. இவங்களை எப்படியா விட்டா வேலைக்கு ஆகாது. அடிச்சு ஓட விட்டலாம் வா. இயேசு உங்களே நேசிக்கிறார். இயேசு டேய், யாரு எனக்கு வந்து மதம் மாத்து? கீழே இருக்கு. இன்னொரு வாட்டி உங்க 2 பேரும் இந்த ஏரியா பக்கம் மைக்கு கைமா பார்த்தேன்னு வச்சுக்கோ, உயிரோடயே இருக்க மாட்டீங்க. எத்தனை கிளம்புங்க ஒழுங்கா. நான் வரப்போ இருக்கவே கூடாது. கிளம்புங்க எத்தனை ஓடுங்க. டேய் ஒன்னும் ஆகல. சரியான ஜோப்டா பசங்க வச்சு அவனுங்க தட்டி விடு அவனுங்கள. உனக்கு ஒன்னும் ஆகல. இல்லடா. ப்ரோ ஒன்னும் ஆகல ப்ரோ உங்களுக்கு? இல்ல ப்ரோ ஒன்னும் ஆகல ப்ரோ. ப்ரோ ஏன் ப்ரோ உங்களுக்கு தேவையான வேலை பாருங்க, உங்களை எப்படி அச்சு போட்டு போய்க்கிறாங்கன்னு. நானும் கிறிஸ்டின் தான். சர்ச்சைக்கு போகணுமா, வீட்டுக்கு வந்தோமா, மூட்டை உட்கார வேண்டியதானே ப்ரோ. ஏன் ப்ரோ இந்த வேலைலாம்? ப்ரோ எப்படி ப்ரோ சும்மா இருக்குது? இயேசுவை பத்தி சொல்லி தானே ப்ரோ ஆகணும். ப்ரோ நீங்களே பாத்தீங்களே, இயேசுவை பத்தி சொன்னா இப்படி அடி வாங்கி அசிங்கப்பட்டு அவமானதா பட்டு ஆகணும். ப்ரோ ஏசப்பா நமக்காக பட்ட அவமானத்தை விட இதெல்லாம் பெருசு இல்ல ப்ரோ. போங்க ப்ரோ, அப்புறம் உங்க இஷ்டம். மகனே, சொல்லுங்க ஏசப்பா. என்ன ஏசப்பா சோகமா இருக்கிறீங்க, என்னாச்சு? உனக்கு நிறைய கடன் பிரச்சனை இருந்தது. உங்க அம்மாவுக்கு தீராத வியாதி இருந்தது. அது இப்ப எப்படி இருக்கு மகனே? ஏசப்பா, எனக்கு எப்போ உங்களை பத்தி தெரிய வந்து நான் ரட்சிக்கப்பட்டனோ அப்பவே என் கடன் எல்லாமே தீர்ந்துச்சு ஏசப்பா. எங்க அம்மா அப்பாக்கு இருக்கிற வியாதியும் குணமாயிடுச்சு ஏசப்பா. இதெல்லாமே ஏதோ ஒரு மேஜிக் அந்த மாதிரி இருந்தது ஏசப்பா. எல்லாமே உங்களால தான் ஏசப்பா. ரொம்ப நன்றி ஏசப்பா. மகனே, நீ எனக்கு நன்றி சொல்றதை விட்டுட்டு உனக்கு ஒருத்தர் சுவிசேஷம் சொன்னாரு தெரியுமா, அவருக்கு போய் நீ முதல்ல நன்றி சொல்லு. ஏன்னா இதுல என்னுடைய கிரியை வெறும் 5% தான். ஆனா உனக்கு சுவிசேஷம் சொன்னாரு பாத்தியா, அவருடைய கிரியை தான் 95%. ஆமா ஏசப்பா, அவருக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டுக்கிறேன். அவர் மட்டும் எனக்கு சுவிசேஷம் சொல்லனா உண்மையான கடவுள் உங்களை எனக்கு யாருன்னே தெரிஞ்சிருக்காது. இல்லாத ஒரு கடவுள்கிட்ட போய் வேண்டிட்டு உட்காந்து இருந்திருப்பேன். அவர் எனக்கு சுவிசேஷம் சொன்னனால தான் நான் ரசிக்கவே பட்டேன் ஏசப்பா. அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு பெரிய விடுதலையே கட்சிக்குது. இருக்கிறதுலே பெரிய லக்கு நதம் எனக்கு. நித்திய ஜீவன், அழிவில்லாத வாழ்க்கை எனக்கு கிடைக்க போகுது ஏசப்பா. என்ன ஏசப்பா நீங்க ரொம்ப சோகமா இருக்கிறீங்க? நீங்க கஷ்டப்பட்டு காசு கொடுத்து காஸ்ட்லியான பொருள் வாங்குற மாதிரி நான் என்னுடைய சொந்த ரத்தத்தை அதிக வலிகளோடு, வேதனைகள், அவமானங்கள், பாடுகளோடு நான் செஞ்ச என் சொந்த ரத்தத்தை கரையமா கொடுத்து பூமியில இருக்கிற ஒவ்வொரு மனுஷங்களையும் மீட்டெடுத்து வாங்கியிருக்கிறேன். ஆனா நான் உங்களுக்காக சிந்தின என் சொந்த ரத்தம் வீணா போகுது மகனே. வீணா போகுதா? ஏன் ஏசப்பா வீணா போகுது? நான் உங்க எல்லாருடைய முகத்தையும் ஆசாசியா பரலோகத்துல என் வீட்டில் நான் பார்க்கணும் தான் உங்களுக்காக என் சொந்த ரத்தத்தையே நான் கொடுத்தேன். ஆனா முக்காவாசி பேரோட முகத்தை என்னால என் வீட்டில் பார்க்க முடியாது போல. என் ஆசை நிறைவேறாதா மகனே? ஏன் ஏசப்பா முக்காவாசி பேரோட முகத்தை உங்க வீட்டுல பார்க்க முடியாதுன்னு சொல்றீங்க? ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்றவர்களால மாத்திரம்தான் பரலோகத்துல என் வீட்டுக்கு வர முடியும். ஆனா நிறைய பேருக்கு நான் யாருன்னே தெரியல. அவங்களுக்கு என்னை பத்தி சொல்ல யாருமே இல்லையா? இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷங்களும் என்னுடைய பிள்ளைகள் தான்.
ஆனா உங்கள அநேக பேருக்கு என்னை பத்தி தெரியாதனால அவங்க வாழ்க்கையில சமாதானம் இல்லாம இருக்கு. வியாதினாலும் கடன் பிரச்சனைனாலும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என் பிள்ளைகள் இவ்வளவு கஷ்டப்படுறத பார்க்கும்போது என்னால தாங்கிக்கவே முடியல. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு வழிதான் ஏசப்பா இருக்கு. உங்களை பத்தி எல்லா ஜனங்களுக்கும் தெரிய வரணும், எல்லாரும் ரட்சிக்க பண்ணணும். அப்போதான் நீங்களும் ஹாப்பியா இருப்பீங்க. ஆனா இது எப்படி ஏசப்பா சாத்தியம் ஆகும்? நீ எப்படி மகனே ரட்சிக்கப்பட்ட? அதான் சொன்னனே ஏசப்பா, ஒரு அண்ணா என்கிட்ட வந்து உங்களை பத்தி சுவிசேஷம் சொன்னாரு. நானும் சும்மா உங்களை ட்ரை பண்ணலாமே சொல்லிட்டு உங்ககிட்ட வந்தேன். பார்த்தா நீங்க என் வாழ்க்கையில பெரிய பெரிய அற்புதம்லாம் செஞ்சீங்க. நானும் ரட்சிக்கப்பட்டேன். அந்த அண்ணா என்னை பத்தி உங்ககிட்ட சுவிசேஷம் சொன்னதுனால நீ ரட்சிக்கப்பட்ட. அதே போல நீயும் மத்தவங்க கிட்ட என்னை பத்தின சுவிசேஷம் சொன்னா அவங்களும் ரட்சிக்கப்படுவாங்கல்ல. நீ ஏன் மகனே அதை பண்ண மாட்டேன்ற? மார்க் 16:15 எல்லாருக்கும் என்னை பத்தி சுவிசேஷம் அறிவிக்கணும்னு நான் சொல்லியிருக்கல மகனே. என்னோட தொலைஞ்சு போன பிள்ளைகளை கண்டுபிடிக்க நீ உதவி பண்ண மாட்டியா மகனே? எங்க ஏசப்பா, உங்களை பத்தி சொன்னாவே யாரோ காது குத்து கேட்கவும் மாட்றாங்க, கண்டுக்கவும் மாட்றாங்க. வேஸ்ட் ஆஃப் டைம் ஏசப்பா. அவங்க கேட்குறாங்களோ இல்லையோ, சொல்ல வேண்டியது உன்னுடைய கடமை. சொல்லிடு மகனே. நீ சொல்றது என்னுடைய வார்த்தை. என்னுடைய வார்த்தையில ஜீவன் இருக்கு. என்னுடைய வார்த்தையில நானே கலந்துருக்கேன். நீ எப்படி உனக்கு ஒரு கஷ்டம் இருக்கும்போது என்னை கூப்பிட்டப்போ நான் உனக்கு ஒரு அற்புதம் செஞ்சேனோ அதே போலதான் அவங்க இப்ப கேட்கலனா கூட அவங்க ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது அப்போ நீ சொன்ன சுவிசேஷம் அவங்களுக்கு ஞாபகம் வரும். அப்போ அவங்க என்னை கூப்பிடுவாங்க. அப்போ அவங்க வாழ்க்கையில நான் ஒரு அற்புதம் செய்வேன். அப்போ அவங்க ரசிக்கப்படுவாங்க. அதனால புறஜாதிகளுக்கு நீ என்னை பத்தி என்னெல்லாம் சொல்றியோ உன் வாயிலிருந்து வார வார்த்தையை நான் கனப்படுத்தி அதன்படி செய்வ மகனே. ஆனா ஏசப்பா, உங்களை பத்தி சொன்னாலே எல்லாரும் கலாய்க்கிறாங்க, கிண்டல் பண்றாங்க, ஒரு மாதிரி பேசுறாங்க ஏசப்பா. மகனே, மத்தேயு 5:11-12 என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களேன்னு சொல்லியிருக்கல. அதெல்லாம் ஓகே தான் ஏசப்பா. ஆனா 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 என்ன மகனை யோசிக்கிற? அது வந்து ஏசப்பா, உங்களை பத்தி மற்றவங்கிட்ட சொல்றதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு ஏசப்பா. உங்களை பத்தி நாங்க சொல்ல போனாவே ஒரு மாதிரி அறிவில்லாத கோமாளி மாதிரி பாக்குறாங்க ஏசப்பா. என்னது? என்னை பத்தி சொல்றதுனால உனக்கு அசிங்கமா இருக்கா? என்னை பத்தி சொன்னா கோமாளி மாதிரி பாக்குறாங்களா? உங்க முகத்துக்காக தானே நான் பூமிக்கே வந்தேன். ஆனா என்ன கோமாளியோட மோசமாக்குனாங்களே மகனே. ஆனா உங்க எல்லாருடைய முகத்தையும் நான் பரலோகத்துல பார்க்கணும்னு நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேனே மகனே. என்னை பத்தி சொல்றதுக்கு அசிங்கமா இருக்குன்னு சொன்னல, நான் உங்க எல்லாருக்காகவும் பட்ட அசிங்கத்தை விடையும் மேலையா மகனே? நான் உங்க எல்லாருக்காகவும் எல்லார் முன்னாடியும் நிர்வாணமாக்கப்பட்டனே மகனே. நீங்க யாரும் நரகத்துக்கு போகக்கூடாது, பரலோகத்துக்கு வரணும்னு நான் நிறைய அவமானங்கள் பட்ட மகனே. நான் யாரு மகனே? வானத்தையும் பூமியையும் சகல சிருஷ்டிப்பையும் படைத்த ராஜா. வார்த்தையினால இவ்வளத்தையும் படைக்க தெரிஞ்ச எனக்கு ஒரு வார்த்தையினால உங்களை மீட்டெடுக்க தெரியாத மகனே? நான் உங்க மேல வச்ச அளவில்லாத அன்பினாலதான் நான் என்னையே தாழ்த்தி மனித அவதாரமா பூமிக்கு வந்தேன். ரத்தம் சிந்துதல் இல்லாம பாவ மன்னிப்பு இல்ல. நீங்க எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும்னா உங்களுக்காக பாவம் பண்ணாத பரிசுத்தமான ரத்தம் சிந்தப்படணும். அதுக்காக தான் நான் பூமிக்கே வந்தேன். என்னை ரொம்ப அவமானப்படுத்தினாங்க. நான் படைச்ச அந்த கரங்களால என் கன்னத்துல அரைஞ்சாங்க, என் மேல காரி துப்புனாங்க, எல்லார் முன்னாடியும் என்னை அசிங்கமா திட்டினாங்க. அப்புறம் என் கண்ணை ஒரு துணியால கட்டி ஒரு பொம்மையை அடிக்கிற மாதிரி மாறி மாறி என் தலையிலே அடிச்சு, உன் ஞான திருஷ்டியினால யார் அடிச்சா கண்டுபிடின்னு என்னை கிண்டல் பண்ணாங்க. அப்புறம் கடைசியா எல்லார் முன்னாடியும்
ஆண்கள் பெண்கள் முன்னாடி என் ட்ரெஸ் அவுத்து என்னை நிர்வாணப்படுத்தினாங்க. நானும் வழியிட கொண்டு போற ஒரு ஆட்டுக்குட்டி போல, வாய் திறக்காத ஒரு சிறு பிள்ளையை போல நான் இருந்தேன். ஏன் தெரியுமா? நான் உங்க எல்லாரையும் ரொம்ப நேசிக்கிறேன். உங்க எல்லாருடைய முகத்தையும் என் வீட்டுல பரலோகத்துல பார்க்கணும், அதான். ஆனா நான் உங்களுக்காக சிந்தின என் சொந்த ரத்தம் வீணா போயிடுமேன்னு பயமா இருக்கு மகனே. நீ மனசு வச்சா என் ரத்தம் வீணா போகாது மகனே. என்னை பத்தின சுவிசேஷத்தை அறிவிப்பியா? ஏசப்பா, ஏசப்பா, சாரி ஏசப்பா, நான் ரொம்ப சுயநலவாதியா இருந்துட்டேன் ஏசப்பா. ஏசப்பா, இந்த நொடி பொழுது நான் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறேன் ஏசப்பா. இனிலிருந்து நான் என் சுவிசேஷ பணி ஆரம்பிக்கிறேன் ஏசப்பா. என் நண்பர்கள், உற்றோர், உறவினர்கள் எல்லாருக்குமே உங்களை பத்தி சொல்லுவேன் ஏசப்பா. எவ்வளவு அசிங்கம் வந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு அவமானம் வந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு நிந்தனை வந்தாலும் பரவாயில்ல, உங்களை பத்தி நான் சொல்லுவேன் ஏசப்பா. என்னை மன்னிச்சிடுங்க ஏசப்பா. ஏசப்பா, நான் இப்பத்துல இருந்தே உங்களை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறேன் ஏசப்பா. இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களுக்கு சமாதானம் தருவார். இயேசுவை நம்புங்க. இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் மரிச்சு 3ஆம் நாள் உயிரோடு எழும்புகிறாரு. இயேசு தான் மெய்யான தெய்வம். நமக்கு நித்திய வாழ்வு இருக்கு. அது உள்ள போகணும்னா இயேசு தான் வழி. என்ன மச்சி, எவ்வளவு சரக்கு வச்சாலும் போதையே ஏறல. இயேசு தான் உண்மையான தெய்வம். மச்சி, நீங்க எவ்வளவு சொல்ல கேட்க முடியாது மச்சி. இனி அவனை அச்சு கையில இதெல்லாம் புடி ஓட ஓடும். நான்ற வா. இது இருந்தாலும் மத மாத்துவீங்க. இப்படி மாத்தாரு பாக்குறேன் மச்சான். எப்படா தூக்கிறேன் கம்லாம் வா. சொட்ட ட்ரக் ட்ரக் ட்ரக். இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு தான் உண்மையான தெய்வம். இயேசுவை நம்புங்க. இயேசு உங்களுக்கு நித்திய ஜீவன் தருவார். இயேசுவை நம்புங்க. என் மகன் எனக்காக என் மேல இருக்கிற அன்புனால எல்லாத்தையும் சகிச்சுட்டு பண்றான். மகனே, என்னுடைய வீட்டுல நிறைய வாசஸ்தலங்கள் இருக்கிறது. அதுல உனக்காக விசேஷமான ஒன்ன நான் ஆயத்தம் பண்ணி வைப்பேன். அங்க கண்ணீர் இல்ல, வருத்தம் இல்ல, துக்கம் இல்ல, மிகுந்த சந்தோஷமா இருக்கலாம். எனக்கும் மிகுந்த சந்தோஷமா இருக்கும். உங்க எல்லார் கூடயும் நானும் என் வீட்டுல மகிழ போறேன். அந்த நாளுக்காக காத்திருக்கேன். வீடியோவை முழுமையாக பார்த்த அன்பான தேவ பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 9:16 அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாய் சொல்லியிருக்கிறார். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. தேச தேசமா நாடு நாடா சுவிசேஷத்தை பிரசங்கித்த பவுல் வாயிலிருந்து இந்த வார்த்தை வருதுன்னா நம்ம எல்லாம் எம்மாத்திரம். நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காச்சும் நீங்க சுவிசேஷத்தை சொல்றீங்களா? சொல்றதுக்கு அசிங்கமா இருக்கா? ஏசு உங்களை நேசிக்கிறார், அதையாச்சும் சொல்லுங்க. ஏசப்பா நம்ம கிட்ட ரொம்ப எதிர்பார்க்கல, கொஞ்சத்துல உண்மையா இருக்கதா சொல்றாரு ஏசப்பா. நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உற்றோர் உறவினர்கள் ரட்சிக்கப்படாம இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட ஏசப்போட அன்பை பத்தி சொல்லலாம்ல. இப்ப நான் சொல்றத நீங்க சாகுற வரைக்கும் ஞாபகத்திலே வச்சுக்கோங்க. சண்டே நீங்க சர்ச்சுக்கு மிஸ் பண்ணாம போனாலும் சரி, ஞானஸ்தானம் எடுத்திருந்தாலும் சரி, கோடி கோடி ரூபாய் நீங்க காணிக்க கொடுத்திருந்தாலும் சரி, இந்த உலகத்துல நீங்க வாழ்ற காலம் வரை இயேசுவை பற்றியான சுவிசேஷத்தை நீங்க சொல்லாம இருந்தீங்கன்னா நீங்க நரகத்துக்கு போயிடுவீங்க. உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. உங்களோட ரட்சிக்கப்படாத உற்றோர் உறவினர்கள் நண்பர்கள் நரகத்துக்கு போனாங்கன்னா அங்கிருந்து அவங்க உங்க பேரை சொல்லுவாங்க. ஏன் எனக்கு ஏசப்பா பத்தி சொல்லல, சொல்லி இருந்தா நான் நரகத்துக்கு வந்திருக்க மாட்டேனேன்னு உங்க பேரை சொல்லுவாங்க. அங்க உங்க பேர் தொனிக்கப்பட்டுச்சுன்னா நீங்க நரகத்துக்கு போயிடுவீங்க. உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. நீங்க ஏசப்பா கிட்ட எவ்வளவு நன்மை பெற்றிருக்கிறீங்க. இந்த நன்மைய உங்க நண்பர்கள் உற்றோர் உறவினருக்கு பெற வேண்டாமா? பைபிளோட ஒரு வசனம் இருக்குல்ல,
இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள்னு. அவங்க கேக்குறாங்களோ இல்லையோ இயேசுவை பத்தி சொல்றங்க. இயேசு உன்னை நேசிக்கிறார், இதாச்சும் நீங்க சொல்றங்க. மகனே மகளே, சுவிசேஷத்தை நீ சொல்லனா உனக்கு ஐயோ நரகத்துக்கு போயிடுவீங்க. இதுக்கு பயந்து ஒண்ணும் நீங்க சுவிசேஷத்தை சொல்ல வேண்டாம். ஏசப்பா நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாரு கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். அந்த சிலுவை பாடுகளை நினைச்சு பாருங்க. ஏசப்பா நம்ம மேல அவ்வளவு அன்பு வச்சதுனாலதான் அந்த சிலுவை பாடை ஏத்துக்கினாரு. அந்த அன்பு நிமித்தம் நீங்க சுவிசேஷத்தை சொல்லலாம்ல. இத நான் ஒன்னும் சுயமா பேசல, ஏசப்பா உங்ககிட்ட பேசுறாரு. ஏசப்பா தேசத்து மேல அவ்வளவு பாரமா இருக்கிறாரு. ஏசப்பா தன்னுடைய சொந்த ரத்தத்தையே கிரயமா கொடுத்து வாங்கின பிள்ளைகள் மேல அவ்வளவு பாரமா இருக்கிறாரு. இப்பொழுது உங்க சுவிசேஷத்தை பண்ணி ஆரம்பிங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார். God bless you. Amen.